டிஎம்கே கூட்டணியில் 2026 எலெக்ஷனில் கூட்டணி முன்பிருந்த கூட்டணி அப்படியே தொடருமா இல்லை கூட்டணி உடைஞ்சு காங்கிரஸ் வெளியேறுமா அப்படிங்கிற புகைச்சல் இப்போ தீயா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சி டிவிக்கோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதி டிஎம்கே ஒதுக்க போகுது அப்படின்னு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு சுமூகமாக போகல. அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. காங்கிரஸ் கட்சி டிஎம் கிட்ட மிகப்பெரிய ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. என்னன்னா 39 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கேட்குறாங்க. ஆனால் டிஎம்கே அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு கண்டிஷனாக சொல்கிறாங்க. டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி கொடுத்த 25 தொகுதி அப்படியே கொடுக்குறோம், அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க டிஎம்கே. ஆனால் அந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டாங்க காங்கிரஸ். எங்களுக்கு 38 சீட்டு கொடுத்தே அவனாலும் ஒத்த காட்ட நிற்கிறாங்க. அதனால டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஓட்டா விழுந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி இதனால ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்னன்னா, ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடக்க போகுது. என்னன்னா, ராகுல் காந்தியும் விஜயோட ரைட் ஹேண்டா இருக்க ஆதவ் அர்ஜுனாவும் சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில நல்ல முடிவு எடுக்கப்பட்டா காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியேறி டிவிக்கோட கை கோர்க்கவும் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி நடந்துட்டா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஏன்னா ஒரு தேசிய கட்சி விஜயோட கூட்டணி